அதாவது மக்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், இதே டெல்லி, அதே ஒரு கர்நாடகா, அதே மாதிரி ராஜஸ்தான், எல்லா இடத்துலையும் அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏங்க வரல? ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்துக்கீங்க. ஏன் வந்து அட்வொகேட்டை நீங்கள் சதைக்கிறீங்க? அட்வொகேட் வாழ்க்கையை ஏன் கிடைக்கிறீங்க? வழக்கறிஞர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷனுங்க. ஆர்மியில் இருக்க ஆர்மி பீப்புளை நீங்கள் சல்யூட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பார்டருக்குள்ளே இருக்கிறோம், அவன் பார்டர் வெளியில் இருக்கிறவங்க நீங்கள் சல்யூட் பண்ணுறீங்களா? அதே மாதிரி தான் நாங்கள் மக்களுக்காக போராடுறோம். இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். மக்களுக்காக போராடிட்டு இருக்குங்க. 10 கேஸ் 10 வழக்கு போடணும்னா 9 வழக்கு எங்களுக்கு பிரச்சனைங்க. ஆப்போசிட் பார்ட்டி எங்களை அகைன்ஸ்டாக பார்க்குறான், அந்த கிளைண்ட்டை கூட விட்டுறான், எங்களை தான் பார்க்குறான். எங்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது. உங்களால் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியுமாங்க கோர்ட்டில்? இல்லை எங்களுக்கு ஒரு த்ரெட் இருந்தால் உங்களால் போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமாங்க? இல்லை நான் செத்துட்டேனா 15 லட்ச ரூபா உங்களால் கொடுக்க முடியுமாங்க? என் கை கால் போச்சுன்னா 15,000 ரூபா மாதம் என் வீட்டுக்கு கொடுக்க முடியுமாங்க? இதெல்லாம் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்குது. அதனால தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வாங்கன்றேன். கவர்மெண்ட் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நல்ல வேலை லார்ட்ஷிப், அதாவது லார்ட்ஷிப்புக்கு தெரியும், 100ல் 2 பேர் தான் 2% தான் லார்ட்ஷிப் ஆக முடியும். எங்களுடைய தலைவர்களுக்கு, எங்களுடைய ஹானரி லார்ட்ஷிப்புக்கு தெரியும். அவங்க அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு மதுரை பெஞ்சில் அதை ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை எதுக்கு லார்ட்ஷிப் பண்ணணும்? ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து வழக்கறிஞருக்கு அகைன்ஸ்டாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் அத்தனை பேருமே அந்த பொண்ணுக்கு நடந்த இன்சிடென்ட்டை வன்மையாக கண்டிக்கிறோம். அதனால போர்க்கால அடிப்படையில் அந்த பொண்ணுக்கு உண்டான ரெமெடியை உடனே கொடுங்க. அனைவருக்கும் நன்றி.